அப்பா, அம்மா மற்றும் வீட்டு வேலை செய்பவர். ஒரே தூசி. ஆமாங்க, வீடு முழுக்க ஒரே தூசி. பெருக்க தூசி வருது. ஆமா, நீ ஏன் இந்த வேலையை செய்யற? சக்கரை குடிக்கிறானே. டேய் சக்கரை, வாடா டேய். தோ வந்துட்டேன். ஏன்டா உருண்டு இருந்து வர? ஐயா, சும்மா கீழே வந்தா எப்படி மரத்துல சில வேற பண்ண வச்சாரு. ஏன்டா வீடெல்லாம் தூசியா இருக்கு? ஐயா, இந்த தூசி எல்லாம் எனக்கு ஒரு தூசி மாதிரியா? இப்ப பாருங்க. என்னடா பண்ற? தூசிய துரத்தி விடுறேன்னா அப்படியே துண்டால தட்டி தட்டி அந்த ஜன்னல் பக்கமா துரத்தி விடுறேன்னா இந்த தூசி எல்லாம் மூக்குக்குள்ள போகும். இந்த நோட்டு மூக்குக்குள்ள எவ்வளவு தூசிக்கியா போக போகுது? டேய் இருக்குடா, போதும் போதும். டேய் சக்கரை, ஃபர்னிச்சர் எல்லாம் தொடச்சு விட்டுட்டு வீடெல்லாம் தண்ணி ஊத்தி தள்ளி விடுடா. இது கரெக்டா சொன்னா செய்வோமா? வேலை வாங்க தெரியாத முதலாளி. என்னடா முடியல? வேலை செய்யணும். நான் இருக்கேன்னு சொன்ன முதலாளி. உனக்கு யாரும் சக்கரை பேர் வச்சானா? ஒரு நாளைக்கு எல்லா தூக்கிட்டு போகுது. அடிக்காம தூக்கி போனா பரவாயில்ல முதலாளி. கடிச்சா வலிக்கும். சரிம்மா, ஆபீஸ் நேரம் ஆச்சு, கிளம்புறேன். அம்மா, அப்பா, விருந்தாளிகள் மற்றும் வீட்டு வேலை செய்பவர். அம்மா என்ன சொன்னாங்க? பர்னிச்சர் எல்லாம் குறைக்க சொன்னாங்க. அப்புறம் தண்ணி ஊத்தி தள்ளி விட சொன்னாங்க. முதல்ல தண்ணி ஊத்தி தண்ணியே ஊத்தியாச்சு. அம்மா வந்தோடனே தள்ளி விட வேண்டியதுதான். எவ்வளவு ஜாலியான வேலை. ஏய் சக்கரை, என்னடா வீடெல்லாம் ஒரே தண்ணிக்காரா இருக்கு? பைப்புக்கு உடைச்சிட்டா? அம்மா வந்துட்டீங்களா? உங்களை தள்ளி விடத்தான் பார்த்து எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். என்ன தள்ளி விட போறியா? ஆமாம்மா, நீங்க தானே சொன்னீங்க தண்ணி ஊத்தி அதை தள்ளி விட சொல்லி. ஒரு போர் வந்தாலும் வந்தது, பெட்ரோல் டீசல் எல்லாம் ஏறி போச்சு. விட்டா வீட்டு விட்டே ஏற முடியல. அப்ப நீங்க போர்ல சாகலையா? போர்ல நம்ம ஊர்ல நடந்தது, வெளிநாட்டுல நடந்தது. ஏய் சக்கரை, முட்டாள்தனமா பேசாத மனப்பேலே. அந்த இவங்க டீ போட்டு கொடுங்க. சரிங்கய்யா. ஐயா, black டீயா green டீயாங்கய்யா? white டீ. white டீனா பால் போட்டு டீடா? சரிங்கய்யா. ஐயா, சக்கரை போட்டா போடாமேங்கய்யா? சக்கரை போட்டு தான்டா, சீக்கிரம் போட்டு கொண்டு வா. சரிங்கய்யா. ஐயா, சீம சக்கரை நாட்டு சக்கரையா? அது என்ன சீம சக்கரை? அதாங்கய்யா, சீனியா நாட்டு சக்கரையா கேட்டேன். சீனி தான்டா, போட்டு கொண்டு வா. எதுக்குங்க? நாங்க போகும்போது வெளியே குடிச்சிக்கிறோம். சரி, நல்ல டீ கடையா? நான் சொல்றேன், நேரா போய் லெஃப்ட் திரும்பினா மரணம் இல்லக்கா. அது பக்கத்துல மக்கள் டீ கடை இருக்கும். பச்சி போண்டா எல்லாம் சூடா இருக்கும். அங்க போய் சாப்பிடுவோம்.
சொல்லியிருக்காரு. என்ன லூசாடா? நீங்க 2 பேர் தான் இல்ல வேற யாராவது வரணுமா? நாம மட்டும் தான். என்ன செய்ய போறீங்க? ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு டீயா காஃபியா? டீ எல்லாம் வேண்டாம். அது எப்படி? உங்க முதலாளி வீட்டுக்கு வரவங்கள அன்பா மரியாதையா நடக்க சொல்லிருக்காரு. சரி, டீயே கொண்டு வா. பாட்டி நாட்டு சக்கரை. இதான் எங்க முதலாளி வீட்டுக்கு வரவங்களுக்கு போட்டு தர சொல்லிருக்காரு. இதத்தான் நான் போடுவேன். தம்பி, உங்க முதலாளி ரொம்ப பிடிச்சவர். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த மாதிரி வேலைக்காரங்க வேலை கத்துக்கிட்டான். அப்படி சொல்லாதீங்க. எனக்கு கூச்சமா இருக்கு. டீ எல்லாம் வேண்டாம். அவசரத்துல 2 பேரும் கொண்டு வந்தோம். இன்னும் 2 பேர் கிடைக்குமா? அதுக்கு என்னங்க பெரிய பையாவே தானே. ஏன் சாக்கு போய் கூட தரேன். தோ வரேன். வாட வந்தே பார்க்கலாம். ஏங்க நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல இல்ல, நாங்களே பாத்துக்கிறோம். டீ போட்டு வரேன். பாட்டி நாட்டு சக்கரை. ஏடி இங்க இந்த ஃபர்னிச்சர் டிவி எல்லாம் காணோம். ஏய் சக்கரை, என்னடா இந்த சாமான்ல எங்கடா? நேத்து ராத்திரி உங்க 2 பேர் பார்க்க 2 பேரும் வந்தாங்க. அவங்க பைக் 2 பேரா? யாருடா அது? அவங்க மாஸ்க் எல்லாம் போட்டுனாங்க. நீங்க தான சொன்னீங்க வரவங்கள மரியாதையா கவனிக்க சொல்லி. பால்டி நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு தந்தீங்களா? மாஸ்கா வந்தவங்க திருடங்களா? திருடங்களா? ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்காங்களே. நீ முதல்ல கொட்டிட்டு கிளம்பு. முதலாளி நான் எங்க போவேன்? உங்களை விட்டா எனக்கு யாருமே தெரியாதே. அதனால தான் சகிச்சிட்டு இவனால இருந்தேன். நீ முதல்ல கொட்டிக்கிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன். வீடே தொடச்சு போட்ட மாதிரி இருக்கு. சக்கரை நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. காட்சி 3 காட்சி 4 இட குருகுலம் பங்கு பெறுபவர்கள் குரு மாணவர்கள் சக்கரை. வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்களே. எங்க போறது? சரி அப்படியே போ. என்ன மாணவர்களே, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? என்னது இது? ஓ குருகுலமா? எங்க முதலாளி என்ன அறிவில்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பினாரு. நான் இந்த குரு கிட்ட என் அறிவை வளர்த்துக்கிறேன். வணக்கம் குருவே. பாப்பா வந்து உட்காரு. எங்க முதலாளி என்ன அறிவே இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். அறிவு வளரணும்னா அதுக்கு முதல்ல நீ கடவுளை பார்த்து பயப்படணும்ப்பா. கடவுள் மீது நீ பயபக்தியோடு இருக்கும்போதுதான் கடவுள் உன்னை ஞானம் உள்ளவராகவும் அறிவு உள்ளவராகவும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். மேலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் முழு கவனமுடன் உண்மையாகவும் உற்சாகத்துடன் செய்தால் வாழ்வில் உயரலாம். நன்றி குருவே. நான் என் ஞானத்தை பெற எல்லாம் வல்ல இறைவனிடம் கேட்பேன். இறைவனுக்கு பிடித்த மாதிரி இன்றையிலிருந்து காட்சி 5 இடம் வீடு பங்கு பெறுபவர்கள் அப்பா அம்மா மற்றும் சகல்.